வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. 1998ஆம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14 என்றாலே காதலர் தினத்தை மறந்து தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்வுதான் மக்கள் மனதிற்கு வருகிறது. 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி 60 அப்பாவி மக்களின் உயிரை காவு வாங்கிய கயவர்களின் சதி வேலை கண்டம் துண்டமாகவும் கரி கொத்துக்களாகவும் வெடித்து சிதறிய அப்பாவி பொதுமக்களுக்கு இதய அஞ்சலி, மலரஞ்சலி மற்றும் தீபாஞ்சலி செலுத்திய அகில பாரத மக்கள் கட்சி 1998ஆம் ஆண்டு நடந்த தொடர் குண்டுவெடிப்பை 27 ஆண்டுகள் ஆகியும் மறக்காத அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் முனைவர் ராமநாதன் ஜி தலைமையில் அணிவகுத்து வந்த அகில பாரத மக்கள் கட்சியின் தொண்டர் படை விண்ணை முட்டும் அளவிற்கு மறக்க மாட்டோம் தொடர் குண்டு வெடிப்பை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் குண்டு வைத்த சதிகாரர்களை மன்னிக்க மாட்டோம் என்று உரத்த குரலில் கோஷம் எழுப்பியபடி ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் பகுதியில் இருந்து திவான் பகதூர் சாலையில் காவல்துறையால் கை காட்டப்பட்ட இடத்தில் தொடர் குண்டுவெடிப்பில் உயிர்நீத்த உத்தமர்களுக்கு தீபாஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலியுடன் வீர வணக்கம் செய்தனர். இந்த உன்னத நிகழ்வில் அகில பாரத மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி, மாவட்ட செயலாளர்கள் கோபால், குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ், மகளிர் அணி மாவட்ட துணைத் தலைவி கோமதி, மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சதீஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜ், வழக்குரைஞர் பிரிவு மாவட்ட தலைவர் அஜய் மற்றும் கவுண்டம்பாளையம் நகர தலைவர் சதீஷ் உள்ளிட்ட ஏராளமான அகில பாரத மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் ஒருமனதாக கலந்து கொண்டு உயிர்நீத்த 60 ஆத்மாக்களுக்கும் வீர வணக்கத்துடன் இதய அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் முனைவர் ராமநாதன் ஜி தனது கட்சி நிர்வாகிகளுடன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். ஓம் ஓம் காலே ஜெய் ஜெய் காலே ஓம் ஓம் காலே ஜெய் ஜெய் காலே ஜெய் ஜெய் காலே ஓம் ஓம் காலே பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கை நீட்டது வணக்கம் வீர வணக்கம். பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் ஓம் ஓம் காலே ஜெய் ஜெய் காலே ஓம் ஓம் காலே. பிஜேபியின் மூத்த தலைவரான இரும்பு மனிதர் அத்வானிஜி கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்காக வராரு. அவரோட பிளைட் லேட் ஆனதுனால அவர் உயிர் தப்பிச்சாரு. கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு கலவரம் இங்க நடந்திருக்கு. அதுல 58 பேர் உயிரிழந்திருக்காங்க, பல பேர் கைகால இழந்திருக்காங்க, பல பேர் சொத்துக்களை இழந்திருக்காங்க. அவங்களோட நினைவு தினம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்குது. ஆர்எஸ்புரத்துல எங்க பாம்பு வெடிச்சதோ அந்த இடத்துல ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். நாங்களும் வருஷம் இந்த அரசாங்கத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த குண்டு வெடிச்ச இடத்துல ஒரு நினைவு தூண் வைக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். நீண்ட நாட்களாகவே அந்த கோரிக்கை நிலுவையில் இருக்கு. தயவு செய்து இந்த அரசாங்கம் இந்த உயிர் பலி கொடுத்த அந்த இடத்துல ஒரு நினைவு தூண் வைக்கணும்னு சொல்லி எங்க அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்.